Hey guys, what's up? Welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஜிப்லி கேரக்டர் ஃபோட்டோ எடிட்டிங்க ரொம்ப சிம்பிளா எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சாலும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வித் வாஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ தெரியுதான்னு பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது லாகின் பண்ண சொல்லி கேட்கும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது லாகின் பண்ணுறேங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆஸ்க் எனிதிங்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இந்த இடத்துல. தெரியுதா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் கரெக்டாக இந்த இடத்துல. தெரியுதா? ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் ஃபோட்டோ லைப்ரரின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரவுண்டாக இருக்கும் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புள்ளியாக ஒரு 3 டாட் இருக்கும். கோடு போட்ட மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல. தெரியுதான்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தனியாக உங்கள் கேலரியோட இது காமிக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரி வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லோட் ஆகும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நார்மலாக வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் எனிதிங்னு இருக்குல்ல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி உங்களோட ப்ராம்ப்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக் திஸ் இமேஜ் டு ஜிப்லி கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஐக்கான் இருக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேலே பாருங்களேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே நம்மளோட ஃபோட்டோ இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராம்ப்ட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜென்ரேட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு ChatGPTயில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். 1 டேக்கு 3 ஃபோட்டோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் 3 ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ. அதே மாதிரி நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு நாளைக்கும் 3 ஃபோட்டோ தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணணும், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீயாக நினச்சிங்கன்னா நான் அதை பற்றி ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஜிப்லி கேரக்டர்ஸ் வீடியோ பார்ட் 1. ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகி முடிச்சிட்ருக்கோம். சேம் டைமில் இங்கேயே பாருங்களேன், அப்கிரேட் டு ChatGPT ப்ளஸ் ஆர் ட்ரை அகெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இப்போ தான் சொன்னேன்ல ஒரு நாளைக்கு 3 ஃபோட்டோ தான் பண்ண முடியும்னு. ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது பாருங்கள். 1 டேக்கு நீங்கள் 3 ஃபோட்டோ தான் பண்ண முடியும். நீங்கள் அடுத்த ஃபோட்டோ பண்ணுற மாதிரி இருந்தால் அது சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ டைமிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம 3 ஃபோட்டோ தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் இது இன்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இன்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இன்புட் இமேஜ். ஸோ அந்த இன்புட் இமேஜுக்கு இது பக்காவாக ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவான சிமிலர்லாம் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை டேப் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும் கரெக்டாக இந்த இடத்துல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆரம்பிச்சிட்ருக்கும். மேலே ஓப்பன் அப்படின்னு இருக்குல்ல. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். ஃபோட்டோ பாருங்களேன், பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே உடையல. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஒரு நாளைக்கு வந்து 3 ஃபோட்டோ தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.